ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். லாஸ்ட் வீக் என்னோட பர்த்டே vlog போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீக் என்னோட குட்டி பையன் அகரனோட பர்த்டே vlog தான். எனக்கு டிசம்பர் 6 பர்த்டே, அகர் எனக்கு டிசம்பர் 10. டெலிவரி டைமில் கூட என்னோட பர்த்டேட்டில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு 4 டேஸ் தள்ளி போயிடுச்சு. இது அவனோட 5th பர்த்டே. 2nd பர்த்டே வரைக்கும் நானே ஒரு தீமை செலக்ட் பண்ணி அதை தான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். 3rd பர்த்டேலேருந்து அவனோட சாய்ஸ் தான். அவன் என்ன தீமில் கேட்குறானோ அதை தான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் ஹாப்பியாக இருக்கணுன்றதுனால. இந்த 5th பர்த்டேக்கு சார் ஒரு 3 ஆப்ஷன் கையில் வச்சுருந்தாரு. நிஞ்சா, டிரான்ஸ்ஃபார்மர், மரியோ. பர்த்டே வரத்துக்கு 1 மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே சப்ளைஸ்லாம் வாங்கணும், எந்த தீமில் பர்த்டே வேணும் அப்படின்றத சொல்லுன்னு நானும் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் மரியோ சொல்லுவான், ஒரு நாள் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொரு நாள் நிஞ்சா. இதை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனோட ஆசை இந்த 3 தீம்லையுமே இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் போல். டெக்கரேஷன் மட்டும் கிடையாது, ட்ரெஸ்ஸு, கேக்கு எல்லாமே அதே தீம்லேயே கேட்பான். அவன் எனக்கு ஆப்ஷன் கொடுத்த மாதிரி நானுமே அவனுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். இந்த 3 தீம்லேருந்து ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி சொல்லு, அப்போ தான் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஆர்டர் போட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலாக சாரு ஃபிக்ஸ் ஆனது மரியோ தீமில். அதனால் இந்த இயர் அவருக்கு மரியோ தீம் பர்த்டே தான். மரியோ தீம் பார்ட்டி சப்ளைஸ்ன்னு போட்டாலே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பலூன்ஸ் எல்லாம் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அவங்களே அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி அசார்டட் கலர் பலூன்ஸு, அப்புறம் அந்த ஃபாயில் பலூனுமே கொடுத்துருந்தாங்க, ஸ்டார், மஷ்ரூம் எல்லாம். இந்த பேனர் தனியாக தான் வாங்கியிருந்தேன். பலூன்ஸோட இன்க்ளூட் ஆகி வர பேனர் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை. அதனால் பலூன்ஸ் தனியாக, பேனர் தனியாக தான் வாங்கியிருந்தேன். அவனோட பார்ட்டி சப்ளைஸ்லாம் டெலிவரி ஆகும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தான். ஒரு 2 டேஸாக இந்த பலூன் எல்லாம் ப்ளோ பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுறேன்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ப்ளோ பண்ணி உடச்ச பலூன்ஸ் எல்லாம் போக மிச்சம் இருந்த பலூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வீக் டேஸில் வர பர்த்டேவை வீக்கெண்டில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் அப்படி பண்ணல. டிசம்பர் 10 வெனஸ்டே அன்றைக்கி ஈவினிங்கே அவனோட பர்த்டே பார்ட்டியும் வச்சுக்கலான்னு அன்றைக்கே தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தது, அதனால தான் அந்த ஹெல்ப்பர்ஸ் இப்போ என் கூட இல்லைனா என் கூடவே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. காலையில் அவன் ஸ்கூலுக்கு போகும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கப் கேக் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே அவங்களோட பர்த்டே அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான். அது சின்ன வயசோ பெரிய வயசோ அது மேட்டர் இல்லை. அன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலுமே அது அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக தான் இருக்கும். அகரனும் இப்படி தான் இருந்திருப்பான். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக நமக்கு இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி நடக்க போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர போகிறாங்க, கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஈவினிங் 5:30க்கு தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு டின்னர் வீட்டிலே குக் பண்ணிக்கிற பிளான் தான். நிறைய பேர் கூப்பிடல, அகரன் கூட க்ளோஸாக விளையாடுற கிட்ஸை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன். ஒரு 30 பேர் தான் கணக்கு, 15 கிட்ஸு, 15 அடல்ட்டு. எனக்கு பர்த்டே பார்ட்டிக்கு என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, வெஜ் ஆல்ஃப்ரெடோ சாஸ் பாஸ்தா, சன்னா மசாலா, பூரி, மிளகா பஜ்ஜி. அகரனோட ஃபேவரட் பாஸ்தா தான், அதனால தான் மெனுவில் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி, ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியே வச்சு பண்ணிக்கலான்னு கராஜ்லேயே ஒரு அடுப்பை போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னோடய ஃப்ரெண்டு சுமையாவும் வந்திருந்தாங்க. அவங்க வெளியில் இருக்கிற பிரியாணி அடுப்பை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே பாஸ்தாக்காக அந்த ஒயிட் சாஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய சேனலில் அடிக்கடி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை பேக் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். அப்போல்லாம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பல்க் குவான்டிட்டி பண்ணுறதுனால எவ்வளோ சாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வெளியில் அடுப்பில் வச்சு போடாமல் உள்ளாரவே வச்சு போட்டுக்கலான்னு. எப்போவுமே தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ, அரைச்சி வச்ச கரம் மசாலா, புதினா இலை இதெல்லாத்தையும் தூவி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம். அதே மாதிரி பண்ணி பிரியாணி சட்டியை மூடி உள்ளார அடுப்பில் தூக்கிட்டு போய் வச்சாச்சு. வெஜ் பாஸ்தா பண்ணுறதுக்காக பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், ப்ரொக்கோலி இதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். பீன்ஸ், கேரட், கேப்சிகம் இது 3மே பேனில் போட்டு வேக வச்சுட்டேன். ப்ரொக்கோலியை மட்டும் தனியாக ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பாஸ்தாவுமே தனியாக வேக வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி தான். எல்லாத்தையும் மிக்சிங் வேலை தான் இருக்குது. இனி சன்னா மசாலா ஆல்ரெடி குக் பண்ணியாச்சு. ஸோ குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி ஃப்ரை பண்ணுற வேலை மட்டும்தான். எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜிக்குமே மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிற வேலையெல்லாம் கார்த்திக்கோடது தான். டைம் இப்போது 3:30. பசங்களுமே ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அகரனுக்கு இன்றைக்கி பர்த்டேன்றதுனால அவங்க ஸ்கூலில் பர்த்டே ஹேட் கொடுத்தாங்க போல். அதை பிச்சு கையில் சுருட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். டெக்கரேஷன் எப்படி இருக்கு? சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லை ஓகேவா? இன்னொரு 2 ஹவர்ஸில் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பசங்களை ரெடி பண்ணிடலான்னு அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்கள குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சமைச்சதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நானுமே போய் ரெடியாக போயிட்டேன்.
என்னோட பர்த்டேக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். அது எதுக்காக பண்ணேன்னா அவனோட பர்த்டேக்கு பண்ணி கொடுக்கலாம், இது ட்ரையலாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் பண்ணேன். அவன்கிட்ட கேட்டேன், அம்மாவே உனக்கு கேக் பேக் பண்ணி தரட்டா அப்படின்னு. அவன் ஓகே தான் சொன்னான். ஆனால் எனக்கு டெக்கரேஷன் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டான். அம்மா இன்னும் அந்தளவுக்கு வளரலடான்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதான் லாஸ்ட் டைமு, நம்ம கேக் ஆர்டர் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம்லாம் அம்மா தான் உங்களுக்குலாம் கேக் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்இவியில் தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க கூட பிக்சர் எடுத்தால் தான் உண்டு. அதனால் நின்று ஒரு 2-3 பிக்சர் வீடியோ இதெல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா அந்த கேண்டில் வைக்க கூட அவன் அலோவ் பண்ணல, அவனே வாங்கி வச்சுக்கிட்டான். கேக் கட் பண்ணுற வரைக்கும் தான் இங்கே வச்சதெல்லாம் வச்சது மாதிரி இருக்கும். அதனால் அப்போவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிற்க வச்சு பிக்சர்ஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த ஃபுல் டேவும் அவன் காத்துட்டு இருந்தது இதுக்காக தான். ஃபைனலாக அந்த கேக் வெட்டுற மொமெண்ட் வந்தாச்சு. எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு விஷ் பண்ணி கேக் கட் பண்ணியாச்சு. சூப்பராக இந்த 5th பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. கேக் கட்டிங்க்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இது வீக் டேஸுன்றதுனால அடுத்த நாள் பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூலுமே இருந்தது. இவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சீக்கிரமாக பிரிஞ்சு வரமாட்டாங்க. அதனால் சீக்கிரம் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சோன்னா கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க அப்படின்றதுனால சீக்கிரமே சாப்பிட வச்சாச்சு. கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். ஆனால் இவங்க யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு. அகரன் தான் சத்தமாக பாஸ்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தான். பர்த்டே பாய் ஹாப்பி தான். இந்த இயர் அகரனோட பர்த்டேவை அவனுக்கு பிடிச்ச மாதிரி தீமில் டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. அவன் ரொம்பவே ஹாப்பி தான். நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.